நாட்டுக்கோழி இட்லி கறி. மனமா ரசிக்கிறோம். ரசிக்க நாங்க, ரசிக்க நீங்க. அரியா அரிது வெங்காயம் தக்காளி வதக்கி எடுக்க எண்ணெய், கடுகு, உப்பு, வெங்காயம், தக்காளி, கடு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, நாட்டுக்கோழி கறி, கல்லுப்பு, வீட்டு மிளகா தூள், பச்சை தண்ணி, சிக்கன் மசாலா, பெப்பர் தூள், வெதுக்கி அரைச்ச வெங்காயம் தக்காளி, இட்லி ஊத்தி வைக்க இட்லி குண்டா காடு போயிச்சிரும் மாதிரி கோட்டிக்கு ஆமா சூடான்னு பார்த்தா நைஸ் பண்ணீங்க. மூடு 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 சாப்பிட்டியா? மாவுதே சிக்கன் எங்க சாயங்களா இருந்துட்டே கொஞ்சம் ஒன்று மட்டும் சிக்கன் சாப்பிட்டேன் தூக்கு மட்டும் வச்சிடலாம். எத்து போடுறா அது புகை ஊற்றி போடுறா வினிதா ஆரியா Wow. Hey.
கத்திரிக்கோல போட்டு அறுத்துருவோம். வாங்க டேஸ்ட் பண்ணலாம். சரன்னு உள்ள போய் இட்லி வாங்கி எவ்வளோ பெரிய வாங்கி நாட்டுக்கோழி இட்லி கறி அதில் போட்ட கறி, அப்புறம் வெங்காயம் தக்காளி அரிசி ஊற்றி செஞ்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் அதுமாரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாட்டுக்கோழி இட்லி கறி பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளைக்கோழி போடாமல் நாட்டுக்கோழி போட்டதால் அது ஒரு தனி டேஸ்ட்டு குத்துச்சு. அருமையாக இருந்துச்சுங்க. மறக்காமல் வீட்டில் சண்டே ஆனால் செஞ்சு சாப்பிடுங்க. சாதா இட்லி தொட்டு சாப்பிட்றத விட இது அதிலே ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக பயங்கரமாக இருந்துச்சு. மறக்காமல் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டுக்கோழி இட்லி கறி வேறு லெவல் டேஸ்ட்டு. அதில் போட்ட மாவு, கறிவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் மொத்தம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் மசாலாலாம் போட்டு நல்லா கொதிக்க சூப்பராக வேக வச்சு அது டேஸ்ட்டு மறக்கணுமா என்னான்னு தெரில. ஆனால் இருக்கும், பாய்க்க ஃபுல்லாக இறக்குற வரைக்கும் இருக்கும். டேஸ்ட்டே வேறு லெவலு. நீங்கள் வீட்டில் குழந்தைங்க செஞ்சு போடுங்க. மறக்காதா லைக் பண்ணுறங்க. புதுவிதமான முறையில் நாட்டுக்கோழி இட்லி கறி தாங்க செஞ்சோம். அது மிகவும் அற்புதமான டேஸ்ட் கொடுத்துச்சு. அதில் போட்ட ஒவ்வொரு பொருளுமே அதுக்கேற்ற டேஸ்ட்டு கொடுத்து ஒரு பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட்டோம். வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. அதுதாங்க வினித்ங்கப்பா உட்காருப்பா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். வினித் சார். மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முறையாக இட்லி கறி செஞ்சு சாப்பிட்டுருக்குறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புது விதமான டிஷ் தான். எல்லாம் பார்த்தா அந்த வெள்ளை கோயிலாம் இதெல்லாம் வாங்காதீங்க. ஊசி போட்டு அதெல்லாம் இருக்கிறது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷான நாட்டுக்கோழி போட்டு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. இதுவும் வீட்டில் வளர்த்து நாட்டுக்கோழி தான். அது எங்கள் பக்கத்து வீட்டு சரி பக்கத்து வீட்டு எங்கள் ஊர்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தோம். 800 சொன்னாங்க. பால் மரம் தான் நாட்டுக்கோழி தான் வேணும்னு சொல்லிட்டு மறக்காத வாங்கிட்டு வந்து இதில் போட்டு சாப்பிட்டதுங்காட்டி வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. அருப்பணியான டேஸ்ட்டு. நீங்கள் வீட்டில் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். அருப்பணியான டேஸ்ட்டுங்க. அவ்வளோதான். வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு செஞ்சு பாருங்கள் இதுமாரி டிஷ்ஷை எங்கள் வீடியோ பார்த்து. அப்புறம் அவங்களே மாற்றி பரிமாறிக்குங்க. அவங்களே மாற்றி ஊட்டிக்குங்க. அதுதான் ஒரு அன்பு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள. நல்லா இருக்குது. அவ்வளோதான். வீட்டுக்கு போகலாம்.